நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் உத்தரவாதமும் வழங்குகின்றது. மேலும் பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி தீர்வு பெற முடியும். சென்னை விமான நிலையம் அருகே ஹஜ் இல்லம் அமைக்க நாளை 16/12/2025 அடிக்கல் நாட்டு விழா. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் ரூபாய் 39.20 கோடியில் 400 பேர் வரை தங்கும் வகையில் கட்டப்பட உள்ளது. புனித பயணம் செல்லும் பயணிகள் ஒரு நாள் முன்பாகவே வந்து சென்னையில் தங்க ஏற்பாடு. தேர்தல் ஆணையத்திற்கு தலை சுற்றி போனது. மேற்கு வங்கம் SIR பற்றி கிடைத்த தகவல். 85 லட்சம் படிவத்தில் தந்தை பெயர் போலி. 13.5 லட்சம் படிவத்தில் தாய் மற்றும் தந்தை பெயர் ஒன்றே. 11.95 லட்சம் படிவத்தில் தந்தை வயது 15க்கு கீழ். 24 லட்சம் ஆண் வாக்காளர்களுக்கு 6 குழந்தைகள். 3.45 லட்சம் தாத்தாக்களின் வயது 40ற்கு கீழ் உள்ளது என தகவல். தமிழ்நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஞானசேகரன் மீது விதிக்கப்பட்டிருந்த குண்டாஸ் சட்டம் ரத்து. டிசம்பர் 15ஆம் தேதியில் பிறந்த இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் திரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நினைவு தினம் இன்று. திருநெல்வேலி பாளையங்கோட்டை அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் 6 மாணவிகள் தங்கள் வகுப்பறையிலேயே மது அருந்துவது வீடியோ எடுத்து வலைதளங்களில் வெளிவந்ததனால் பள்ளிக்கு தெரிந்தவுடன் மாணவிகளின் பெற்றோர்களை அழைத்து கண்டித்து விசாரணை. பள்ளியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விசாரணை. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.